யோசேப்பின் உத்தமம் என்ற தலைப்பில் நாம் இன்று 39ஆம் அதிகாரத்திலிருந்து வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். இஸ்மவேலர் கையில் யோசேப்பை அவர்கள் சகோதரர்கள் விற்று போடுகிறார்கள். இந்த இஸ்மவேலர்கள் யோசேப்பை கொண்டு சென்று எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய பிரதானியாகிய போத்திபாரின் இடத்தில் விற்று போடுகிறார்கள். இந்த போத்திபார் வீட்டில் யோசேப்பு வைக்கப்படுகிறான். யோசேப்பு அவன் போத்திபாரினுடைய வீட்டில் சேர்ந்து அவனோடு கூட இருக்கிறான். அப்பொழுது போத்திபார் யோசேப்பை கவனிக்கிறான். இந்த யோசேப்போடு தேவன் இருக்கிறதையும் இவன் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று போத்திபார் அறிந்து கொள்ளுகிறான். ஆகவே அவன் தலையை அந்த வீட்டிலே உயர்த்தி வைக்கிறான். அவன் எங்கு வேணாலும் செல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவனுடைய ஸ்தானம் பார்த்தீர்கள் என்றால் போத்திபாருக்கு அடுத்தபடியாக இருக்கிறது. சில நாட்கள் சென்ற பின்பு போத்திபாரின் மனைவி அவன் மேல் கண் போட்டு அவனோடு கூட சயனிக்கும்படியாக ஆசைப்படுகிறார். ஒரு நாள் அவன் தனித்திருக்கும் பொழுது அவன் வஸ்திரங்களை பற்றி இழுக்கிறார். அப்பொழுது யோசேப்பு என் தேவனுக்கு முன்பாகவும் என் எஜமானுக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன் வஸ்திரங்களை கழற்றிவிட்டு உதறிவிட்டு அந்த இடத்திலிருந்து ஓடிவிடுகிறான். என் அன்பு சகோதர சகோதரியர்களே, ஒரு பாவம் நம்மை நெருங்கு வரும்பொழுது அந்த இடத்திலிருந்து அவன் ஓடுகிறதை நாம் முதலாவது இங்கு பார்க்கிறோம். பாவத்தில் இருந்து நாம் இந்த பாவத்தை தொடமாட்டேன், செய்ய மாட்டேன் என்பதை காட்டிலும் அந்த இடத்தில் இருந்து விலகி விடுவது உத்தமம். இது நமக்கு யோசேப்பு கற்றுக் கொடுக்கிற முதலாவது பாடம். பாருங்க, அவன் அப்படி ஓடிவிட்ட பிறகு அந்த போத்திபாரின் மனைவியானவள் கத்துகிறாள். கத்தும் பொழுது போத்திபார் வந்து பார்க்கும்பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி அவளிடத்தில் கேட்கிறான். அப்பொழுது அவனுடைய மனைவியானவர் சொல்லுகிறார், நீர் கொண்டு வந்த இந்த எபிரெய மனுஷன் என்னிடத்தில் சரசம் பண்ணும்படியாக என்னை பலவந்தம் பண்ணினான் என்று சொல்லி அவள் சொல்லுகிறார். அப்பொழுது அவன் யோசேப்பை பிடித்து சிறைச்சாலையில் போடுகிறான். பாவம் அறியாத யோசேப்பு, தேவனுக்கு முன்பாகவும் தன் எஜமானுக்கு முன்பாகவும் ஒன்றும் செய்யாத யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். என் அன்பு சகோதரர்களே, பாவமே செய்யாத யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்படுவது போல உங்கள் சூழ்நிலைகளில் ஒருவேளை நீங்கள் சிறைச்சாலையில் இருப்பதைப் போல உணரலாம். நான் பாவமே செய்யவில்லை, நான் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனாலும் இதற்குரிய தண்டனை மாத்திரம் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதிருங்கள். நாட்கள் வரும், கர்த்தர் உயர்த்தும் காலம் ஒன்று வரும். தொடர்ந்து இந்த கதையை பார்ப்போம். அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். அப்பொழுது இந்த இடத்திலே அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்னவென்றால், என் தேவனுக்கு முன்பாகவும் என் எஜமானுக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்வது எப்படி என்று அந்த ஸ்திரீனிடத்தில் சொல்லியிருப்பான். ஆகவே இந்த இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி என்று அவன் சொல்லி அந்த கர்த்தருக்கு பயந்த, ஆண்டவருக்கு பயந்த காரியத்தை நாம் இங்கு முக்கியப்படுத்த விரும்புகிறேன். பாருங்க, அவன் தன் எஜமானை காட்டிலும் தேவனை முக்கியப்படுத்தினான். நான் என் எஜமானுக்கு துரோகம் பண்ணவில்லை, என் தேவனுக்கே துரோகம் நான் பண்ணுவது எப்படி என்று சொல்லி அவன் அந்த இடத்திலிருந்து ஓடிவிடுகிறான். என் அன்பு சகோதரர்களே, நாமும் இன்று தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை அவன் எப்பொழுதும் தேவனோடு கூட அந்த ஒரு அனுபவத்தை எப்பொழுதும் அவன் தக்க வைத்து கொண்டிருந்தான். எப்பொழுதும் தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் யோசேப்புக்கு இருந்தது. அவன் தேவனோடு இருந்தான் என்று சொல்லி அவன் ஒரு சொப்பனக்காரன். அநேக சொப்பனங்களுக்கு விளக்கமும் ரகசியங்களையும் அறிந்தவன, ஒரு ஞானமுள்ளவனாக இருந்தான். ஆகவே பாருங்கள், அவன் தேவனோடு உள்ள உறவு அவனை காப்பாற்றினது, பாவம் செய்யாதபடி அந்த இடத்திலே அவனை காத்தது. இதன் மூலமும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், கர்த்தருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது, கர்த்தரை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தேடும் பொழுது
சகலவித பாவத்திலிருந்தும் கண்ணியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் நாம் காக்கப்படுவது நிச்சயமே நிச்சயம். என் அன்பு சகோதரர்களே, இந்த வேத பாடத்தின் மூலமாக நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது எல்லா பாவத்திலிருந்தும் கண்ணியிலிருந்தும் பிசாசினுடைய பிடியிலிருந்தும் காக்கப்படுவது நிச்சயம் என்பதை உங்களுக்கு தாழ்மையாக கூறிக்கொண்டு, இந்த யோசேப்பை போல நாமும் உத்தமத்திலே உறுதியாக நிற்கும்படியாக நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம், நம்மை விட்டு கொடுப்போம். எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு நல்ல அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் வரும்படியாக தேவனை நோக்கி கெஞ்சுவோம். தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம். எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை அண்டிக் கொள்ளும்போது நாம் சகலவித பாவத்திலிருந்தும் வஞ்சகத்திலிருந்தும் சூழ்ச்சியிலிருந்தும் கண்ணியிலிருந்தும் காக்கப்படுவது நிச்சயம். தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.